இந்த வீடியோல ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்டை எப்படி நம்ம ட்ராக் பண்ணலாம்ன்றத பத்தி பார்க்கலாம். Hi friends, இந்த வீடியோல ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்டை எப்படி நம்ம ட்ராக் பண்ணலாம்ன்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்ல பேக்ரவுண்டை டிரான்ஸ்பரன்சியா எக்ஸ்போர்ட் பண்ணலாம்ன்றத பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூ காம்போசிஷன் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஃபுட்டேஜ்லேருந்து எடுக்கிறீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணியிருக்க ஃபுட்டேஜ் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபுட்டேஜ் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இதை இப்படி ட்ராக் பண்ணி என்னோட டைம்லைனில் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்காங்க. நான் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இவரை வந்து ட்ராக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணுன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல விண்டோஸ் போயிட்டு உங்களுக்கு ட்ராக்கிங் ஆனில் இருக்கான்னு பாருங்கள். ஆஃபில் இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் மோஷன்றது கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. நியூ டேப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நான் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணி ஸ்பேஸை பிடிச்சிட்டு இப்படி மூவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மூவ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்டை மிடில்லேருந்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இவரோட ஹெட்டில் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலாக இருக்கிறது வந்து மெயின் பாயிண்ட்டு அண்ட் இங்கே இருக்கிறது வந்து எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் இது கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஸோ என்னோட ட்ராக் பாயிண்ட்டை நான் செட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபிட் நான் கொடுத்துக்கிறேன். ப்ளே கொடுக்குறேன். இந்த இடத்துல அனலைஸ்ன்னு இருக்குல்ல, இங்கே ப்ளே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா ட்ராக் ஆகிறது? ஸோ நான் இப்படி வச்சுட்டேன். ஓகேவா? ட்ராக் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ நல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த நல் ஆப்ஜெக்ட் எது க்ரியேட் பண்ணுவோன்னா, ஸோ இங்கே ட்ராக்காக இருக்குல்ல, ஸோ இதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ நல் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். எடிட் டார்கெட் இருக்குல்ல, எடிட் டார்கெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் நல் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்ளை கொடுக்குறேன். சில டைம் எக்ஸ் மட்டும் இருக்கும், ஒய் மட்டும் இருக்கும். எக்ஸ் அண்ட் ஒய் கொடுங்க. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்னா போத் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் ட்ராக்காக இருக்கிறது எடுக்கும். ஓகேவா? ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட நல்ல வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. ஓகே, இது இப்போ விட்டுறலாம். நான் ஒரு லோவர் தேர்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இவர் ஒரு டார்கெட் மாதிரியும் இவரை வந்து நம்ம ட்ராக் பண்ணுற மாதிரியும் அந்த கான்செப்ட் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ நான் ஏற்கனவே ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். அதை இதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இதை நான் இப்படி ட்ராக் பண்ணி இங்கே வைக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை சும்மா ப்ளே பண்ணுறேன். ஸோ இவ்வளோ பெருசாக எனக்கு இருக்குது. ஸோ எஸ் கொடுத்துட்டு சின்னதாக்கிக்கிறேன். நான் இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்கே இருக்குது தெரியுமா பேரண்ட் லிங்க். அது சில டைம் இல்லைன்னா விண்டோஸ் கொடுத்துட்டு ஒர்க் ஸ்பேஸ் ஆல் பேனல்ஸ் கொடுத்தீங்கன்னா வரும். அப்படி இல்லை இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா மாறும். ஓகேவா? இந்த கால் அவுட் இருக்குல்ல, இந்த இதை வந்து நான் நல்க்கு வந்து கனெக்ட் பண்ணிட்டேன், பேரண்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ என்னோட சப்ஜெக்டும் ட்ராக் ஆகிருக்கு. அதே மாதிரி நான் ஒரு டிசைனையும் அந்த ட்ராக்கிங் பாயிண்ட் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் நம்ம மோஷன் ட்ராக்கிங் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.